ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வருடத்தினுடைய இறுதி மாதம், அதாவது 12வது மாதம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாக திகழ்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி, கூட்டணி, சஞ்சாரம், சேர்க்கை, பார்வை இது எல்லாமே நிகழக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நன்மையும் தீமையும் கலந்தவாறு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் தலை தூக்குமே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கு கிடையாது. அதே மாதிரி சின்னதான சஞ்சலங்கள் மற்றவர்களால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயங்களில் 3வது நபரை தவிர்ப்பது, தலையீட்டை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஏதேனும் சண்டை சச்சரவு, ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள திருமண வாழ்க்கைக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வராமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப நாள் திருமண வரன் தேடி அலையக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வரன் அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்க பெறுகின்றது. அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் சுபமாக வெற்றிகரமாக நடந்து முடியும். அதே மாதிரி மற்றொரு புறம் அரசு வேலைக்கு ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அரசு தொடர்பான பணிகளில் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. வேலை தொடர்பான அனைத்து வித பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அரசு பொது தேர்வு, போட்டித் தேர்வு எழுதி வேலை இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு சாதகமான நிலையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி உத்தியோகம், பணியிடச் சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பல நற்பலன்கள் கிடைக்க பெறலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம், ப்ரமோஷன் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சலுகைகளோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கலாம், இல்லை பரிசு பொருட்கள் கிடைக்க பெறலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் அப்படிங்கிறதுனால பல விஷயங்களுக்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கக்கூடிய 2025 வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து தடைகளும் தாமதங்களும் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப நாள் தொந்தரவு பண்ணிட்டு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் ஒவ்வொன்றாக சரியாகும். மருந்துக்கு
கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. பெண்களுக்கு இது ஒரு சாதகமற்ற நிலையை உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரொம்பவும் பெரிய அளவில் பாதிப்பை அது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பில்லை. சின்ன சின்ன காலதாமதம், காரிய தடை, இது மாதிரியான விஷயங்கள் அவ்வப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். கையிருப்பு கரைய ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப நாள் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தொழிலோ வியாபாரமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறிது மந்த நிலைமை காணப்படத்தான் செய்யும். அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சில சிக்கல்கள், பலவிதமான எதிர்ப்புகள் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் சந்திக்கவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எல்லா விஷயத்துலையுமே சிந்தித்து செயலாற்றினீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சாதகமாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு இது ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு கலவையான நிலையை உண்டு பண்ணும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியமாகிறதுங்க. அதே மாதிரி பிரச்சனைகளை கடந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரச்சனை வந்தால் அதிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. வேலையில் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும். மேலதிகாரிகள் கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க. இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க. வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். மன தைரியத்தை உயர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில விஷயங்களில் ரொம்பவும் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் குறைய ஆரம்பிச்சிடும். வேலை செய்யக்கூடிய நேரம் மற்றொரு புறம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பலனும் நிச்சயமாக இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. வேலையில் கவனம் செலுத்துவது போல குடும்பத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. குழந்தைகளை, மனைவியை பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் சண்டை வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு இறையருள் மீது உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கலாம். புது புது அனுபவங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சரியாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுனால பிரச்சனைகளை பெரிதாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி பிரச்சனையும் பெருசாக இருக்காது. மன நிம்மதி வரணும் அப்படின்னா, இரவில் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா இனிமையான பாடல்களை இரவு நேரத்தில் கேட்க பாருங்க. மனதை எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், நினைவுகளை நீங்கள் உங்களுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லாருக்குமே இந்த காலத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் வருது, நமக்கு மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். பிரச்சனை வருகிறது அப்படின்னா அது எப்படி நாம் ஹேண்டில் பண்ணலாம், எப்படியும் நம்ம அதை முடிச்சிடுவோம், எப்படியும் எளிதாக அதை தீர்த்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனதில் பிறக்கிறது. அப்படின்னும் போது உங்களால் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கடவுள் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடவுளினுடைய பரிபூரண அருளாசி கண்டிப்பாக இருக்கப்பெறுகிறது. அதன் காரணமாகவே
இயல்பாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எளிதாக கடந்து வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையை காக்க பாருங்க. பொறுமை காக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திற்குமே வந்து அவசரப்படக்கூடாது, முன்கோபம் படக்கூடாது.